சமோசா ஸ்ப்ரிங் ரோல் செய்ய கடைகள்ல அதிக காசு கொடுத்து வாங்காம வீட்லயே ரொம்ப சுலபமான சமோசா சீட் எப்படி செய்யறதுனா இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்க்கிறேன். சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. அந்த உப்பு ஆயில் எல்லாமே மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றி நல்லா சாஃப்டாக மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். தண்ணீர் அதிகமாக சேர்த்துடாதீங்க, அதே நேரம் ரொம்ப குறைவாக சேர்த்து ரொம்ப ஹார்டாகவும் மாவு பிசைஞ்சிடக்கூடாது. நல்லா சாஃப்டாக அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் நம்ம மாவு நல்லா மெல்லிஸாக விரிக்கிறதுக்கு வரும். பாருங்கள், இந்த மாதிரி நான் 5 நிமிஷம் நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ இதை அப்படியே வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறி வரணும். இப்போ இருக்கட்டும். அரை மணி நேரத்திற்கு பிறகு பார்க்கலாம். நம்ம மாவு ரொம்ப சூப்பராக சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இதை இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டி பாலாக பிரித்து எடுத்துக்கோங்க. நல்லா உருட்டிட்டு ஒரு சப்பாத்தி தேய்க்கிற கட்டை இருக்கு இல்லையா, அதில் கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம உருண்டையை மேலே வச்சு மெல்லிஸாக தேய்ச்சி எடுத்துருங்க. உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிஸாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் சமோசா வெளியில் உள்ள அந்த லேயர் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மாவு கிழிஞ்சிடக்கூடாது. நல்லா மெல்லிஸாக வளர்த்து எடுத்துக்கோங்க. இதோ இந்த மாதிரி பின்னால் உள்ள சப்பாத்தி கட்டை மேலே தெரியுது இல்லையா, இந்த அளவுக்கு வளர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரே மாதிரி ஷேப்க்கு கொண்டு வர்றதுக்கு ஓரங்களில் கட் பண்ணிடலாம். கட் பண்ணி எடுத்த மாவை நம்ம பவுலில் உள்ள மாவு கூட சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குது. நீங்கள் ஸ்ப்ரிங் ரோல் செய்கிறதா இருந்தால் இதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நாம் சமோசா தானே செய்ய போகிறோம், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதோ இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்ட்டு. நம்ம கை தெரிகிற மாதிரி நல்ல மெல்லிசாவே கிடச்சிருக்கு. இப்போ இதை லேசாக சுட்டு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு தவாவை ஹீட் பண்ணிவிட்டு ரொம்ப குறைவான தீயில வச்சுட்டு நம்ம சமோசா சீட் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை உள்ளே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 1 அல்லது 2 வினாடி மட்டும்தான் இருக்கணும், அதுவும் குறைவான தீயில. 1 வினாடியிலேயே இந்த மாதிரி பெரட்டி போட்டுருங்க. அதிக நேரம் அல்லது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்தது அப்படின்னா கிறிஸ்பியாக ஆயிரும். அப்போ நம்ம சமோசா சீட் மடிக்க வராது. ஸோ குறைவான தீயில 1 அல்லது 2 வினாடிகள் மட்டும் இருந்தால் போதும். 2 பக்கமும் இந்த மாதிரி 1 வினாடிகள் மட்டும் சுட்டு எடுத்த பிறகு சாஃப்டாக இருக்கும் போதே இதை அப்படியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பர்ஃபெக்டாக வந்திருக்கு அப்படின்ட்டு. இதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துருங்க. நீங்கள் இந்த மாதிரி சமோசா சீட் மாதிரி கட் பண்ணிட்டு கூட சுட்டு எடுக்கலாம். அல்லது ரவுண்ட் ஷேப்பில் விரித்து எடுத்தோம் இல்லையா, அதை அப்படியே சேர்த்து கூட நீங்கள் சுட்டு எடுக்கலாம். ஆனால் ரவுண்ட் ஷேப்லேயே நீங்கள் 1 வினாடி லேசாக சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா ஓரங்களில் கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த பீசஸ் வேஸ்ட் ஆயிரும். திரும்ப நம்ம மாவு கூட சேர்த்து பிசைய முடியாது. ஸோ அதனால் நீங்கள் சரியான அளவில் சமோசா சீட் கட் பண்ணிவிட்டே இந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ அதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதிலிருந்து ஒரே ஒரு சமோசா சீட் எடுத்து எப்படி ஃபோல்ட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இந்த மாதிரி ஓரங்களில் மைதா பேஸ்ட் கொஞ்சம் வச்சுட்டு நீங்கள் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வெங்காய சமோசா, மட்டன் சமோசா, சிக்கன் சமோசா, வெஜ் சமோசா, எந்த மாதிரி ஸ்டஃபிங் உங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க. நம்ம சேனலில் ஏற்கனவே வெங்காய சமோசா ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா பக்கமும் மைதா பேஸ்ட் வச்சு நல்லா சீல் பண்ணிவிட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான சுட சுட சமோசா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிரும். நம்ம நார்மலாக கடைகளில் வாங்குற அதே மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி சமோசா சீட் அல்லது ஸ்கொயர் ஷேப்பில் செஞ்சு ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் 2 மாதம் வரைக்கும் கூட ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுலபமான சமோசா சீட் வீட்டில் செஞ்சு பாருங்க. நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில மீட் பண்ணலாம். Thank you. Deals so good you'll start new hobbies. Celebrate our 20th birthday with Home Center's Toast to 20 sale. Luminous, natural looking color crafted for Indian hair. Introducing Illumina Color by Wella Professionals, protecting each strand, revealing its true tone. Glow from within. Make it you.